வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பரா. விக்டோரியஸ் ஆர்ஆர்ஆர் சொல்லலாம் இல்லையா? வெல்கம் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட. வெல்கமிங் ஆர் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு விக்டோரியஸ் ஆர்ஆர்ஆர். சார், இந்த மாதிரி ஒரு வெற்றி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு காலத்துலலாம் வந்து கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நினைச்ச காலம் போய் இப்போ வந்து நினைச்சா போதும், நீங்க சரியான எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா போதும், கப்பு வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு வந்திருக்குது இந்தியாவுக்கு. அடுத்தடுத்து ஐசிசி ட்ராஃபிஸ் வந்துட்டு இருக்குது. தேர்ட் கன்சிக்யூட்டிவ் ட்ராஃபி ஃபார் இந்தியா இந்த ஃபைனல். எப்படி சார், ஹவு டு யூ ஃபீல்? அப்சல்யூட்லி எலேட்டட். பிகாஸ் மத்தியானம் நியூஸ்க்கு நம்ம நேற்று பேசணும். ஷோரோ நமக்கு தான் சான்ஸ். ஃபைனல்ஸ் வந்து இங்கிலாந்து மேட்சை விட பெட்டராக ஒரு த்ரில்லிங்காக இருக்க போகுதுன்னு சொன்னால் அதே ஆச்சு இன்னைக்கு. ஒன்றுமே கிடையாது, போட்டு ஜம்சம் பண்ணிட்டோம். ஃபைனல்ஸ் வந்திருக்கிற ஒரு டீமை கிட்டத்தட்ட 90 ரன்ஸில் உத கொடுக்குறதுன்றது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை? தட் இஸ் பிரில்லியன்ட். ப்ளஸ் இந்த சாண்ட்னர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ இந்த வேற நாட்டில் வேற டீமோட கேப்டன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்ல எந்த கிரவுண்டில் ஆடுறோமோ அந்த கிரவுண்டை சைலண்ட் ஆக்கிடணும். அது அவங்க சைலண்ட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் சொல்லி சொல்லி அந்தந்த டீம் சைலண்ட் ஆயிடுது. நம்ம இந்தியா குதூகலமா இருக்கும், வர டீம் சைலண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு சைலண்ட் ஆகிட்டோம். ஒரு டீம் என்ன ஆடுறோன்னு திறமை கிரியேட் ஆடிருந்தாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. அது ஒண்ணு. நான் சொன்ன மாதிரி மென் இன் ப்ளூ. பட் இந்தியாவில் இருக்கிற கலர்ஃபுல் விமன் அத்தனை பேருக்குமே அவங்க வந்து இதை வந்து விமென்ஸ் டே கிஃப்டா கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் கப் எதிர்பார்த்தது அப்படியே நடந்தது. ஸோ ஹாப்பி. இந்தியன் டீம் நெவர் லெட்ஸ் மீ டவுன். ஈவன் இஃப் தே ஃபெயில் ஐ வில் ஒன்லி பேக் தெம் வேர்ல்ட் லீட். சார், இன்னைக்கு இந்த மேட்ச்ல இப்படிப்பட்ட ஒரு டால் ஸ்கோரை ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல மென்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடிச்ச ஒரு ஹையஸ்ட் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே நம்ம இந்தியா தான் வந்து 2024ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா விளையாடும் போது வந்து நம்ம அடிச்சது வந்து ஒரு 174 or 5 நினைக்கிறேன். அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு ஃபைனல்ல. அதை விட்டீங்கன்னா இந்த தடவை அடிச்ச இந்த 255 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் வந்து ஒரு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் அப்படின்றது வந்து ஒரு அன்இமேஜினபிள் நம்பர் சார். அந்த பேட்டிங் பத்தி சொல்லுங்க. பேட்டிங்ல ஆக்சுவலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் பேட் என்ட்ரி போட்டபோது கரெக்டா ஸ்டம் டு ஸ்டம் போட்டு மைல்டா மூவ் பண்ணியிருந்தார். ஃபார்ச்சுனேட்லி மெருகினுண்ட பாடவே இல்லை. நீ ஜெயிச்சிக்கோ பரவாயில்ல, ஒரு 5 ரன் 6 ரன் போறோம் அந்த ஆட்டிடியூட்ல இருக்கும். கிரீட் இல்ல, அந்த எப்படியாவது போட்டு மெருகினுன்ற அந்த ராங்கான கில்லர் இன்ஸ்டிங்டும் இல்லை. நீ நல்ல பால் போடு, நல்லா ஆடியோன்னு ஆடிட்டு அதுக்கப்புறம். ஆனா அபிஷேக் சர்மாட்ட ஒண்ணு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண என்னன்னா, நம்ம சொன்னோம் 11 மாத்த மாட்டாங்க. தேங்க் காட் 11 மாத்தல. ஆனா ஒரு 2 பால் கேர்ஃபுல்லா ஆடினவரு தன்னோட வழக்கமான கேம் ஆட ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். பட் நம்ம யாருக்கு ஆக்சுவலா இந்த வி டெடிகேட்டட் டு ஸ்டைலர் சொல்றோமே, வி டெடிகேட்டட் டு ஃபெர்குசன் அண்ட் சாண்ட்னர். ஏன்னா மேட் ரெண்ட்ரி முதல் ஓவர் நல்லா போட்டிருக்காரு, அவர் கட் பண்ணிட்டார். கிளென் பிலிப்ஸ் வந்தாரு, அவர் ஓரளவுக்கு ஓகே போட்டார், அவரை கட் பண்ணிட்டார். ஃபர்கூசனை கொண்டு வந்த உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு, ஆபத் பாண்டா வந்துட்டான், அர்ஜுனா அவார்டு மாதிரி கருணா அவார்டு தலையோட படுகணும், ஓடி ஓடி வந்து ஏற்றுவோம் பாரு இந்த பிச்சில் இருந்து. கரெக்டா அது வாங்கு 20+ ரன்ஸ் முதல் ஓவர். அங்க அப்படியே மேட்ச். அதாவது ஒரு நார்மலா நெக் டு நெக் 170 180 போய் சேஸ் பண்ணலான்ற பிளான்ல இருந்த அந்த ஒரு முதல் 3 ஓவர் சமயத்துல இந்த ஆள் வந்து இல்ல அன்அசைலபிள் டோட்டலுக்கு எடுத்துன்னு போடுவாங்க இந்தியான்றதை ப்ரூவ் பண்ணது நம்ம சாண்டோடைய பிரில்லியன்ட் கேப்டன்சி, ஒண்டர்ஃபுல் கேப்டன்சி. அப்படியே பேக்டு பை ஒரு ஸ்டூபிட் போலிங் பை நம்ம ஃபர்கூசன். ஒரே ஃபியர் கோஸ் நைட், ஃபியரே போயிடுச்சு நம்மளை விட்டு. அவர் வந்து ஒன்று போலிங். அவர் எனக்கு எப்பயுமே தெரியும், அவருக்கு கண்ட்ரோல்டா போலிங் போட்ட தெரியாது, ஏற்றுவார். அது இங்க நடக்கவே நடக்காது. அதை கரெக்டா பண்ணார். ஒருத்தருக்கு ஐ வாஸ் ட்ரெடிங் ஒன் போலர், அதுவும் அப்படி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னேன், இந்த நேஷம் மட்டும் டேஞ்சரு யாருக்குன்னா சூரியகுமார் யாதவ் டேஞ்சர். ஏன்னா ஓடி வந்து மெதுவாக ட்ராப் பண்ணுவார். கட்சியில் அந்த தான் நம்மளோட ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டான். 16 to 18 15 to 18 ஓவர் ஜிங்ஸ் ஆச்சு. ஒரு 270 280 வர வேண்டிய ஒரு டோட்டல் திடீர்னு கண்ணாமன் டிராஸ்டிக்கா குறைஞ்சது. அதுக்கு அந்த நேஷன் காரணம். மற்றபடி அவங்க வந்து டோட்டலாக டிமாரலைஸ்ட் ஆஃப்டர் த ஃபோர்த். ஃபர்கூசன் ஓவருக்கு அப்புறம் டிமாரலைஸ்ட் மேட்ச்லையுமே நம்ம கையிலே இல்லை நினைச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நேஷமையும் போட்டு கட்சி வரல போல்ட்டோம். சார், சாண்ட்னரோட கேப்டன்சி பத்தி நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கீங்க சார். அவரோட கேப்டன்சில வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு கேப்டன்சி டெசிஷன் எடுப்பாரு. அது வந்துட்டு கமெண்ட்ரியில எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீடியோல நீங்க பேசுவீங்க. பட் அது எப்படி எனக்கு அதை ரீட் பண்ணவே முடியல சார். பிகாஸ் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான்.
அவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸ், அவரோட மைண்ட் வேலை பார்க்குற டைமென்ஷன்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் அபிஷேக் சர்மாவை ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா வைக்கணும்னு அவரே தான் இறக்குறாரு. ஓகே, மத்த டீம்ஸ் பண்ணத நம்மளும் பண்ணுவோம்ப்பான்னு கொண்டு வராரு. கிளென் பிலிப்ஸ் வச்சு போடுறாரு. அபிஷேக் சர்மா ஷாட்ஸுக்கு போகவே இல்ல. தட்டி தட்டி தான் ஆடுறாரு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா விக்கெட் டேக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லி அங்கேயே கூட ரச்சின் ரவீந்திரா கொண்டு வந்திருக்கலாம். ஆர் ஹி ஹிம்செல்ஃப் ஆல்சோ கம். எதையுமே பண்ணாம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவ்வளோ பேரை போட விட்டு அங்கேயே வந்து அவங்களுக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸும் வந்துச்சு சார். நீங்க சொன்ன மாதிரி மேக் ஹென்ரி ஓவர்ல இருந்த பயம், அந்த கிளென் பிலிப்ஸ் ஓவர்ல இருந்த பயம் வந்து 3வது ஓவர்ல போயிடுச்சு. அப்ப இதுக்கப்புறம் என்னன்னா கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் வந்த உடனே இன்னைக்கு நம்ம 300 அடிக்கலாம் போல இருக்கே, இவனுங்களை பார்த்தா நம்ம பயந்து ஐயே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சாங்க சார். இந்த கேப்டன்சி இவர் ஏன் இப்படி யோசிக்கிறாரு? இது வந்து ஒரு புது கேப்டன் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஏன் இப்படி பண்றாரு இவரு? அவருடைய போலிங் பிரெயினை பிரமாதமா யூஸ் பண்றாரு. எப்படி போடணுங்கிறது அவர் தான் நல்லா போட்டாரு. ஆனா ஒண்ணு எப்போ வரணுங்கிறது அவருக்கு தெரியல. இதை நான் கூட ஏற்கனவே சொல்றேன். இவர் தான் பெஸ்ட் போலர் தான். இவர் லீட் எடுத்துட்டு உள்ள வரணும். நான் சிக்கந்தர் ராஜாக்கும் அதான் சொன்னேன். இவருக்கும் அதான் சொல்றேன். இவர் வர வேணாமா? இவரை ஃபர்கூசனை போட்டு பேச்சு நடந்துச்சு. அடுத்த ஒரு தைரியமா வரணும். 7வது ஒரு இல்ல மெதுவா வராரு. அதுதான் அது ஒரு இது. இங்க ஸ்லோவா போட்டாருன்னா வேலைக்கு ஆகும். திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். ஜிம்மி நேஷம்னா அவங்களுக்கு பெஸ்ட் போலரு. பட் இங்க கம்மிங் டு திஸ் சைட் சஞ்சு அடிச்ச ஸ்ட்ரோக்ஸா இருக்கட்டும், இஷான் கிஷன் அவங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் இஷான் கிஷன் அடிக்கிற மாதிரி யாருமே அடிக்கல. நம்ம இதுல டாப் பார்ப்பேன். அவர் ஒருத்தருக்கும் அந்த 360 டிகிரிஸ் சொல்லி அடிச்சா கன்வின்சிங்கா கிரவுண்ட் உள்ள போய் ஓடுறதுக்கு பாத்தீங்களா. ஸோ அதான் தான் அவர் வரணும். பட் ஃபார்ச்சுனேட்லி அபிஷேக் சர்மா வந்து ரொம்ப நல்லா ஆடிட்டாரு. கவாஸ்கர் வாழும் போது அவர் ஆடவே கூடாதுன்னாரு. கவாஸ்கர் வாய மூடத்துலேயே பிரமாதமா எக்ஸ்ட்ராடனரி ஆடி காமிச்சாரு. அதனால we need to give a chance. When somebody has proved to you that they can win a game for you, அவங்க ஃபெயில் ஆகும்போது அவங்களை திட்டத்துல பாயிண்டே கிடையாது. பிகாஸ் தே ஹேவ் தி அதர் சைட் ஆஃப் தேம். வின் பண்ற அந்த பாசிட்டிவ் சைடு அவருக்கு இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணணும். இன்னைக்கும் கட்சியில வருண் சக்கரவர்த்தி அடிச்சாங்க. என்ன திட்டாரோ, யாரு த்ரெட்டனிங் ஆச்சாலும் அந்த வீடு வருது எடுத்தாரு. சேஃப் விக்கெட் எடுத்தாரு. சாண்ட்னர் ஒரு போர்டு ஒன்று ஆல்மோஸ்ட் அது மிடில் ஸ்டம்புக்கு மேல பிரஷ் பண்ணி போச்சு. அது பேட் லக். பட் நம்ம டவுன்ல இருக்கிறவங்கள பேக் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற எல்லா இடத்தையும் பாகிஸ்தான் போலமா நம்மளை பத்தி, இங்கிலாந்துல, நியூசிலாந்துல, ஆஸ்திரேலியால நம்ம லாய்க்கு இல்ல ஏதோ சொல்லுவாங்க. நம்மளே எப்படி அறிக்கலாம்னு கேட்கிறேன். அப்பதானே நம்ம காமிக்கணும். இப்ப யார் யாரெல்லாம் நம்ம வந்து கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துறோமோ ஒவ்வொருத்தரும் ப்ரூவ் பண்ணி காமிச்சுன்னே இருக்கேன். என்ன டிராப் பண்ணுன்றியா, நான் வந்து அடிக்கிறேன் 40, நான் 50 அடிக்கிறேன். நான் வந்து லாய்க்கு இல்லைன்றியா, நான் வந்து 2 அடிக்கிறேன். நாங்க ஃபீல்டிங் எந்த ஏரியா டேஞ்சரோ அதுல அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி பிடிக்கிறோம்ட்டு எல்லாருமே சைலன்ஸ் பண்ணினே வராது. எல்லா மேட்ச்லயுமே ஒவ்வொருத்தரா. அதனால இதுல வந்து ரெக்ரெட்டுக்கு எதுவுமே இல்லை. ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆன் டாப். இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு நியூஸ் சேனல்ல தமிழ் சேனல்ல கேட்டாங்க. கண்டிப்பா நமக்கு தான் சான்ஸ் இருக்கு. 2 பாசிபிலிட்டி. ஒண்ணு நம்ம வேணும், இல்ல இந்தியா வேணும். வேற யாருமே கிடையாது. சார் இந்தியாவும் வின்னு, நீங்களும் வின்னு சார். அதாவது நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்குது. என்னன்னா இந்த மேட்ச் வந்து ஃபைனலை நம்ம விளையாடி முடிச்சிட்டனால, இங்கிலாந்து கூட லாஸ்ட் பால் வரைக்கும் போய் ஜெயிச்சனால, ஃபைனல் முடிஞ்சது பாலா, இது வந்து ஜஸ்ட் கேக் வாக்கா நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. எனக்கு என்னன்னா, எனக்கும் தோணும் சார். எனக்குமே கூட தோணும். ஆமா, நியூசிலாந்து வந்து நம்ம பவுலிங்க்குலாம் வழிஞ்சிடுவாங்கன்னு தோணும். ஆனா அதை கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்ல வராது எனக்கு. சொல்லிட்டு நாளைக்கு யாருன்னா ஏதாவது கேட்பாங்களே, ஒருவேளை நியூசிலாந்து அடிச்சிட்டானுங்கன்னா, ஒருவேளை இப்படிதான் நான் யோசிப்பேன். யாரா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா உங்க அளவுக்கு பாசிட்டிவிட்டி யாருக்குமே இருக்காது சார். நானும் உங்க கூட ஸ்டூடியோ பண்ண ஆரம்பிச்ச IPL 2021ல இருந்து பாக்குறேன் சார். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும் உங்களுக்கு எப்பவுமே 100% வேற லெவல் சார். இன்ஃபேக்ட் நான் கூட கொஞ்சம் டு பிளே இட் சேஃப் டிஃபென்ஸ் நம்ம ஒரு டோட்டலி டிஃபெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் க்ளோஸா போகும்னு சொன்னேன். அங்கதே பார்த்தது 2 கோவம் வந்துச்சு. கிடையாது, நாங்க டிபெண்ட் பண்றோம். நீங்க டிபெண்ட் பண்ணும்போது நாங்க கேவல் பாடுவோம் சாப்பிட்டேன். ஒரு ஃபைனல்ஸ்ல வந்து இப்படி ஆகுது. இவ்வளவு ஆடிட்டு ஃபைனல்ஸ்ல இவ்வளவு பேடா ஒஸ்ட் டிஃபீட் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்ல அது வந்து நம்ம ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அண்ட் நிறைய இங்கிலாந்து மேட்சோடைய ஸ்டைல இருந்து பாத்தீங்களா, அந்த பவுண்டரி கிட்ட போய் ஒரு கேட்ச பிடிக்கிறது, விழுந்து பிடிக்கிறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலாந்து மேட்ச் மாதிரி இருந்தது. அண்ட் பியூட்டிஃபுல். இஷான் வாஸ் ஃபீல்டிங் ஃபேபுலஸ். இஷான் கிஷனுடையது ஹர்திக் ஒரு ஈஸி கேட்ச் விட்டது ஆச்சரியமா இருந்தது. நிறைய ஃபன்னியான விஷயங்கள் நிறைய நடந்தது. பட் ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் டு தி கவர்மெண்ட், பத்மஸ்ரீ நெக்ஸ்ட் டைம் யோசிக்கும் போது பெரிய லிஸ்ட் எல்லாம் தயாரிப்பீங்க. பட் ஒருத்தர் பேரை ரெடியா எழுதிருங்க. பத்மஸ்ரீ பும்ரான்னு எழுதிடு. இப்பயே ரெடி பண்ணி வச்சிருங்க. பத்மஸ்ரீ அவர் கொடுத்து ஆகணும் நீ. ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் போர்டு. இவர் டைப்ல வேர்ல்ட் கிளாஸ் இருந்தா கூட அவ்வளவு பேரை லிஸ்ட் போட்டு கூட வேர்ல்ட் கிளாஸ் பும்ரா. இப்படி யார்கர்ஸ், அதுவும்
ஸ்லோபா இஷான் யாருக்கு அதுல போல்டு சொல்லி சொல்லி அடிச்சது என்ன விஷயம். இப்ப வருண் சக்கரவர்த்தி எல்லாம் திட்டணும்ல, ஆனா லீடிங் விக்கெட்டே அவர் தான் 14 விக்கெட். அது என்ன சொல்றாங்க, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம திட்டத்துல பாயிண்ட் கிடையாது. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணி டீம் அவுட் வெளியில போட்டு யாருமே ஆடல. வின் பண்ணணும் தான் ஆடுறாங்க. ஒரே ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒத்தப்பட்டது கொந்தளிச்சது ஊரே. இன்னும் அவ்வளவுதான் இனிமே எகத்த வர போறோம். என்ன அது போய் 10 தூவ வேண்டிதான், போத்திக்க வேண்டிதான், துட்டுக்காடுறாங்க. இதான் நம்ம கமெண்ட். இட்ஸ் நாட் இல்ல ஃபேரி டேல். லெட்ஸ் பி பிராக்டிகல். கிரிக்கெட் இஸ் த கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டனிட்டீஸ். பெட்டர் டீம் ஒன். நிறைய தத்துவம், அழுக, புலம்பல் எல்லாம் எல்லாரையும் சைலண்ட் ஆகினாங்க. கையில வைக்கிற பேட்டு பால் வச்சு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் இந்தியன் டீம். சார் லெட்ஸ் டாக் அபவுட் த ரியல் மெஜிஷியன் சார். இவன் நம்ம சஞ்சு சாம்சன் சார். கடைசி 3 மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற சுச்சுவேஷன்ல 80 ஆட் ரன்ஸ் அடிக்கிறாரு. செமிஃபைனல்ல நாக் அவுட் மேட்ச் 80 ஆட் ரன்ஸ் அடிக்கிறாரு. இதுல வராரு 80 ஆட் ரன்ஸ். அதுல வந்து 90 சம்திங்ல ஒரு என்ன சார் மாத்தி மாத்தி 3 மேட்ச்ல ஆல்மோஸ்ட் செஞ்சுரி சார். பேக் டு பேக் 3 மேட்ச்ல ஆல்மோஸ்ட் செஞ்சுரி, ஹேட்ரிக் செஞ்சுரிஸ் கிட்டத்தட்ட அவர் அடிச்சது. ஆனா பியூட்டிஃபுல்லா தன்னுடைய செல்ஃப் அனாலிசிஸ் ஒண்ணு பிரமாதமா பண்ணிட்டாரு பாஸ். நம்ம சொல்லிட்டே இருந்தோம், அந்த 2 ஃபீல்டர் வெளியில வைக்கிறாங்கல்ல, அவங்களை கையில அடிக்கிறார். இன்னைக்கு கையில அடிக்கிறதுல பேட் இப்படி போகுது, கொஞ்சம் பிளாட்டா அடிக்கலான்ட்டு கம்ப்ளீட்டா வெளில அடிக்கணும்ட்டு முதல் 6 ஓவர்ல அது ஆடல. அண்ட் சிலர்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஆடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மேட் என்ட்ரி எல்லாம் ஒரு வழக்கமான அவசரமா இருந்து அக்ராஸ் ஆடிருப்பார், எப்படியா இருப்பார். பட் அந்த பால் அவுட் ஸ்விங் வந்து மிடில் இருந்து ஆஃப்லாம் போகும்போது நேரம் ஸ்ட்ரெயிட் ஆடினார். பாத்தீங்களா இன்னைக்கு நான் சூரியகுமார் யாதவுக்கு இதே தான் சொன்னேன். உங்களுக்கு சரியா மாட்டாத போது 3-4 0 அடிக்கிற சமயத்துக்கு அது மட்டமான பாலும் நல்ல பாலும் சும்மா ஸ்ட்ரெயிட்ல மிடில் ஒரு 3-4 பால் ஆட்டிங்கன்னா ஒரு 4 சிங்கிள்லேயே உங்களுக்கு ஒரு வேர்ல்ட் ஆஃப் கான்பிடன்ஸ் கொடுத்துரும். மீதி பேருக்கு 20 சிங்கிள் ஆகும் கான்பிடன்ஸ் வருது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் 3வது 4வது சிங்கிள்லேயே வந்துடும் கான்பிடன்ஸ். ஏன்னா நீங்க அவ்வளவு பார்த்துட்டீங்க பால. கெட்டிங் யுவர் ஐ இன்டு தி பால் நாட் அ ப்ராப்ளம். பட் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் யுவர் வே. முதல்ல அந்த மரியாதை கொடுத்துதான் ஆகணும் சுமாரான பொருள். அதை சஞ்சு இன்னைக்கு பண்ணாரு. ஒன்னே ஒன்னு டேஞ்சரஸ்லி க்ளோஸ் கைகிட்ட போயிட போத வச்சு 1 மோர்ஸ்ல போச்சு. பட் அதர்வைஸ் he started respecting அந்த விஷயத்த. நம்ம கையில இருக்கு, நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோம்னா, ஒன்ஸ் வந்துட்டோம்னா நம்ம வந்து தனியா எடுத்துன்னு போயிடலாம். இப்ப பாருங்க, சஞ்சு இஷான் வச்சாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட்ல இஷான் அடிக்கிற மாதிரி யாருமே அடிக்க முடியாது. அவர் தான் தி பெஸ்ட். ஸ்கொயர் கட்ஸ்லயும் புல் அண்ட் ஸ்வீப்ல தி பெஸ்ட் அவர் தான். அதுதான் நான் சொன்னேன், அவர் ஓப்பனிங் வந்தா பெட்டரா இருக்கும். அபிஷேக் நம்பர் 3. பட் எனிவே தட் கிளிக். அவர் அபிஷேக் வரதே கிளிக் ஆயிடுச்சு. ஆனால் இஷான் அண்ட் சஞ்சு 2 பேர் செட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து 14 to 15 ரன்ஸ் ஓவர் போகும்போது 15வது ஓவர் அடுத்தடுத்து அவுட் ஆன உடனே என்ன ஆச்சு பாத்தீங்களா ப்ரோ? ரொம்ப டிபர்கல் பயங்கரம் 200 அவுட் ஆயிடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேங்காட் டூபியா வந்தாரு, அதிக் ஏதோ ஆர்டர் பண்ணாரு, அப்படி வந்து 255க்கு வந்துச்சு. அதனால இது ஒரு 280 போக வேண்டிய ஒரு ஸ்கோர். நடுவில் ஏர் ஸ்லம்ப்னா சஞ்சு அந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில அவர் செஞ்சுரிக்கு ஆடுற டைப்பே கிடையாது. இத கிளியர் டீம் மேன். அவரு நான் சும்மா ஒரு 2 ஆடிங்கன்னே இருக்கேன். 20 தோனி மாதிரி 20th ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் நான் இருந்துடுறேன்ட்டாருன்னா இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா 30 ரன் வந்திருக்கும். ஸோ அதனால இப்போ இஷான் வந்து எப்படியுமே அக்ராஸ் ஆடுறது அதை விட்டுருக்கு. சஞ்சு வந்து மாத்தின்ட்டார் கேமை. அதனால அவர் நின்றுட்டு இருந்தா என்ன பண்றாரு அதிலும். பட் மாஸ்டர் ஆஃப் த சீரீஸ் அவர் தான், ஒன்றும் டவுட்டே கிடையாது. திருப்பி சொல்றேன், பர்சனல் ஃபார்ம் போச்சுட்டு ரொம்ப மெதுவானா டீம் எஃபெக்ட் ஆகும். ஸோ டீமுக்காக தன்னோட வழக்கமான ஸ்ட்ரோக்ஸ் ஆன் த ரைஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயர் டிரைவ், இப்படி ஒரு ஃபிளிக்கு, புல்ல வந்து மெட்டிகேட்டி மேல அடிக்கிறது, கவர்ஸ் மேல அடிக்கிறது, என்ன ஓணும் சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாம் இருக்குங்கிட்ட அப்படின்னு கொடுத்தாது. எனக்கா செல்ஃபிஷா இல்ல, டீமுக்காக ஆடுறேன். டூ ஆர் டை நாக் அவுட் ஸ்டேஜ் போய் சின்ன அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அங்க அடிக்கிறேன். அதுக்கப்புறம் கப்புன்னு ஒண்ணு இருக்கு, அது வரைக்கும் நான் அடிக்கிறேன். எல்லாத்தையுமே நான் பண்றேன், கீப்பிங்கை நான் பண்றேன், டிஆர்எஸ் கரெக்டா பண்றேன்னா ஒரு 10,000 ரேஞ்சில் ஒரு 10 ரோல பண்ணி அழகா கப்பை கொண்டு சூரியகுமார் யாதவ் கையில கொடுத்துட்டாரு. அவரு வந்து எபிட்டோன், அவர் வந்து அவர் ஐகான் லெசன். நமக்கு நம்மள ஊரே கழுவி ஊத்தும் போது நம்ம சிரிச்சுன்னு ஸ்மைலோட திருப்பி ரியாக்ட் பண்ணாம நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர், ஷோ யுவர் ஆன்சர். அதுக்கு சஞ்சீவ் சாம்சன் எபிட்டோன். சார் அவங்க அந்த டாப் 3 3 பேர் சேர்ந்து அடிச்ச அடி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்லம்ப் வந்தாலுமே ஒரு 4 ஓவர்ல 24 வந்தாலும் அவங்க அடிச்ச ஸ்கோரை டூபே தான் கொண்டு போய் நிப்பாட்டுறாரு கடைசியில. சரி ஓகேப்பா, என்ன ஒரு 4 ஓவர்ல 24 தான் அடிச்சிருக்கீங்களா, சரி என்ன பண்ணணும் இப்ப,
யாரு வரா? ஓ! நம்ம பையனா? சரி இவன தான் அடிச்சிடலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல வா! அப்படின்னு. இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு அதர் எண்ட்ல ஒருத்தர் வந்து செட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது அந்த கவலை இருக்காது சார் நமக்கு. இப்ப அந்த சிங்கிள தட்டி இவங்க போயிட்டாங்கன்னா, அவர் அடிச்சுட்டே இருப்பாருங்க. ஆனா நம்ம டீம்ல இந்த செட் பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலுமே, ஃபார்ச்சுனேட்லி உள்ள வர எல்லாருமே பால் 1ல இருந்து ஃப்ரம் த வேர்ட் கோ அடிச்சுன்னே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இந்த டோர்னமெண்ட்ல அமைஞ்சிருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் தூபேவா இருக்கட்டும், இல்ல கிடைச்ச சின்ன வாய்ப்புகள் அது ரிங்குவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த மாரி ஒரு இதுதான் சார் நம்ம டீமோட பெரிய வெற்றியாவே இந்த சீசன்ல இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆ, யார் வேணா எந்த டவுன்ல வேணா என்ன ரோல் வேணா பண்ணுவாங்க. அது நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க திலக் வர்மா நம்பர் 3 வாஷிக்கு மாத்தி மாத்தி அனுப்பிச்ச மாரி, யார வேணா டூபே ரன் ரேட் கம்மியா இருக்கா நம்பர் 3ல டூபே அனுப்பு. அவர் 2 பக்கமும் ஸ்லோவா போடுறாங்களோ ஹர்திக் பாண்டியா அனுப்பு. செம்மையா தேத்துறாங்களா சூரியகுமார் யாதவும், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் மாரி ஆட்டம். அப்படி யாருக்கு வேணா எந்த வெரைட்டி வேணா அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுற ஒரு கெப்பாசிட்டி அதுல நல்ல டெப்த். அது நல்ல கரெக்ட் பாயிண்ட் நீங்க சொல்றது. அது வந்து சூப்பரு. அண்ட் இவங்க பேட்டிங் திருப்பி வந்தபோது, அந்த அது மறுபடியும் அக்சர் பட்டேல பத்தி எங்க நம்ம சொல்றோம்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் கவனிச்சேன். அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி 2 பேரையுமே இப்ப இந்த கடைசி 3, 4 டீம்ஸ் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, பேக் ஃபுட் எடுத்துன்னு போய் நம்ம யாரு சூரியகுமார் யாதவ் இப்ப ஆடுற மாரியோ, இல்ல ஸ்டீவ் ஸ்மித் ஆடுற மாரியோ, பேக் ஃபுட்ல போய் ஸ்டேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஆங்கர் போட்டு நின்னுக்கலாம். கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லெங்த் தான் ஆல்ரெடி பேக் ஃபுட் பின்னாடி இருக்கு. அப்பயே அடிச்சிடலாம். அதுல ஓரளவுக்கு சக்சஸ் பார்த்துன்னே வந்தாங்க. ஆனா, வருண் இன்னைக்கு நான் சொன்ன மாரி கொஞ்சம் அட்டாக்கிங்கே போட்டாரு. விக்கெட் எடுக்கலான்ட்டு. அப்படியே 6 போயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது விட்டுருங்க. பட் அவரு வந்து எனக்கு அவர் மேல எல்லாத்தையும் கான்ஃபிடன்ஸ் அவர் எப்படியுமே வந்துருவாரு. பேக் டு ஃபார்ம் வந்துருவாரு. அதுல டவுட் இல்ல. ஆனா, அக்ஷர் பட்டேல் ரொம்ப பிரில்லியன்ட். நம்ம ஜஸ்ட் அண்டர் பிளேயிங் போடுறது உடனே உடனே பேக் ஃபுட்ல போய் அடிக்கிறாங்கன்னு தில்லா ஒரு பால் அடிக்கிறாரு. அந்த ஆர்மர் ஒருத்தர் தூக்கி போடுறாரு. ஜஸ்ட் குட் லெங்த்ல. அது ஃப்ரண்டா பேக்கா அவங்க யோசிக்கிற சமயத்துல அக்ராஸ் ஆகி போல்ட் ஆறாங்க. சோ இந்த வருண் அண்ட் அக்ஷர் 2 பேர் தான் நீங்க பாத்தீங்கன்னா நெறைய போல்ட் எடுத்துட்டே இருப்பாங்க. ஆடி முடிச்சோனே பால் போகும். அது வந்து அக்ஷர் பட்டேல் ஜீனியஸ். ஃபீல்டிங்ல ஜீனியஸ்ன்னு காமிக்கிறாரு. பவுலிங்ல எக்ஸ்ட்ரார்டினரியா பண்றாரு. அவர் தான் இன்னைக்கு பிரேக் த்ரூ ஸ்டார்டிங். அக்ஷர் வாஸ் த கிங் டுடே. நம்ம அது அப்புறம் அந்த மேட்ச் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. கரெக்ட்டா ஃபீல்ட் எடுத்த போது இஷான் பியூட்டிஃபுல் கேட்ச் பிடிக்கிறாரு. ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டாலும் டவுட்டே கிடையாது. நான் ஃபீல்டிங் தான் குறையா சொல்லுவேன். அந்த ஸ்டாண்டர்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சார் இப்போ ஒரு பும்ரா மாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து நமக்கு ஒரு பெரிய த்ரெட். அவர் ஓவர கடத்திரலாம். மிச்சம் இருக்கிற 16 ஓவர்ல அடிச்சிரலாம்ன்னு பார்த்தா, ஓ! வருண் சக்கரவர்த்தி. சரி இவர் 4 ஓவரையும் கடத்திரலாம். 12 ஓவர் இருக்கும். அதுல அடிக்கலாம். ஐய்யய்யோ! ஹர்ஷ்தீப் சிங். ஐய்யய்யோ! ஹார்திக் பாண்டியா. ஏய்! அப்ப எவன தான்டா நான் அடிக்கிறது? அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்ப இருக்கிற நம்மளுடைய இந்தியன் பவுலர்ஸ் கிட்ட வந்து ஆப்போனன்ட் டீம் பார்க்குறாங்க சார். அது 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 ஒரு பெரிய குரோத். நம்மோட பவுலிங் முன்னாடி எப்படி இருக்கும்னா, இட் வில் பி டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் ஒன் பெர்சன். இட் வில் பி டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் ஒன் ஸ்பின்னர். எவன் வேணா அடி வாங்குவான். எப்ப வேணான்னு இருக்கும். இப்போ வந்து அட்லீஸ்ட் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் 5 பவுலரையுமே நீங்க அடிக்கிறது கஷ்டம் தான் ஆக்சுவலா அப்படின்ற மாரி வச்சிருக்கோம். பிகாஸ் இப்போ நீங்க ஹர்ஷ்தீப் சிங், ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 8 அண்ட் 9 ரன்ஸ் அந்த ஓவர் தான் குடுக்குறாங்க. ரொம்ப பெருசா 10, 11லாம் குடுக்கல அவங்க. சோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் a வெரி குட் குரோத் ஆஃப் த பவுலிங் டீம்ல சார். ஏன்யா ஹர்திக் ஃபர்ஸ்ட் ஓவர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பியூட்டிஃபுல்லா போட்டாரு அடுத்த ஓவர் பாருங்க. கெட்டிங் பேக் இன்டு தி கேம். ரெக்கவரி ஆக்ட். சூப்பர். இந்த நாசர் ஹுசைன்லாம் வாய மூடிக்கணும்ன்றாங்க. வாய மூடின்னு இருந்தா பெட்டர். அவர்லாம் இது எழுதி குத்துணும் வாங்கும்போது. இனிமே அது எட்டியா பத்தி அதெல்லாம் பேச மாட்டோம். போன மேட்ச் நம்ம பவுலிங் எக்ஸ்போஸ். இப்ப என்ன எக்ஸ்போஸ்ட்? 100 ரன் மார்ஜின்ல அடிக்கிற ஒரு டீம், ஃபைனல்ஸ்க்கு வர டீம். உங்கள தாண்டி வர டீம் நாங்க 100 ரன் மார்ஜின்ல அடிக்கிறோம். இதுக்கு பேர் பவுலிங் எக்ஸ்போஸ்ட் அது பேரு. வளர வேண்டியது. ஒரே ஒரு மேட்ச் வச்சு பவுலிங் வாஸ் எக்ஸ்போஸ்ட். என்ன எக்ஸ்போஸ்ட்? உங்க எல்லாருக்கும் கிரிக்கெட்டே எக்ஸ்போஸ்ட். உங்களுக்கு. அப்படி பார்த்தா இந்தியன் டீமுக்கு முன்னாடி. நாங்க தான் சொல்லி சொல்லி வச்சுட்டு வரோம் ஒவ்வொரு டிராஃபியும். இவங்கலாம் எதுக்கு வாய தரையிறாங்க? வாய மூடின்னு இருக்கிற கேம பாருங்க. ஒரு மேட்ச் ஆலைக்கும் அடி சறுக்கும்ன்ற மாரி ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட ஓத போட்டோம். கிட்டத்தட்ட நீங்க 7 ரன்ஸ் மார்ஜின்ல உங்க கூட வந்தோம் ரைட். பவுலிங் வாஸ் எக்ஸ்போஸ்ட்னா இன்னைக்கு காமிச்சோம் பவுலிங் என்னன்றது. மொத்தமா சொல்லிட்டோமே ஃபைனல்ஸ்ல வந்து. சார் அக்சர் பட்டேல இந்த பிரிவ்யூ ஷோல வந்து சஞ்சய் பாங்கர் சொல்லிட்டு இருந்தாரு சார். இந்த மாரி வந்து நம்ம அக்சர் பட்டேல வந்து ஒரு வேளை இறக்கி விட்டா ஃபின் ஆலனுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்டின்ட்டு இருந்தாரு. நான் உடனே இவர் ஒருத்தர் பிரிவ்யூ ஷோல சும்மா டைம் பாஸ்க்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு போல இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு நான் விட்டேன். அதே மாரி ஆனா அக்சர் பட்டேல் உள்ள வந்தாரு. ஃபின் ஆலனுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் அவுட் ஆச்சு சார். நம்ம பிரிவ்யூல போட்டு காட்டுனாங்க இவங்க டிவில இந்த மாரி வந்துட்டு அவரு பேக் ஃபுட்ல போய் ஸ்பின்னர வந்து லாங் ஆன்ல கிளியர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அக்சர் பட்டேல் கொஞ்சம் குவிக்கிஷா போடும்போது 90 கேஸ்ல போடும்போது நம்ம ஆளு பூட்டா கேஸ் ஆயிடுறாரு அப்படின்ற மாரி வந்து ஒரு பிரிவியூல போட்டு காட்டுனாங்க. தட் ஆக்சுவலி கிளிக்ட். அண்ட் அத நான் ஏன் சொல்ல வரேன்னா, சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹிஸ் பவுலர்ஸ் யார எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டெசிஷன்ஸ்லாம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? குட். இன்ஃபாக்ட் நம்ம வீடியோ எடுத்து பாருங்க.
பவர் பிளேல ஏர்லியர் த ஸ்பின்னர்ஸ் ஆர் அஷர்னு கூட சொன்னேன் இல்லையா? நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆர் இங்கிலாந்து ஏர்லியரா வந்து ஸ்பின்னர்ஸ் ஃபுல் 6 ஓவர் மீடியம் பேஸ்ல போகக்கூடாது உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ ஆஃப் லேட் கான்ஃபிடன்ஸ் லாஸ்ட் 2 மேட்ச் தான் எனக்கு அக்சர் பட்டேல் மேல தான் நம்பர் 1 கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா இஸ் சோ அக்யூரேட். ஹி நோஸ் விச் இஸ் ஷார்ட் ஆஃப் லைங் பால், விச் இஸ் குட் லைங் பால். அவங்க எல்லாம் தெரியும். சொல்லி வச்ச மாதிரி போடுறாரு. ஷார்ட் பால் 2 அடிச்சிட்டாங்கன்னா அழகா குட் லைங்ல போடுறாரு. அங்க மாட்டிக்கிறாங்க. அதை சொல்லி எடுக்கிறாரு அவர். ஸோ நான் சொன்னது வந்து என்னன்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேட்டிங்கா தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்துடுறாங்க எப்படியும் டாமினேட் பண்றதுக்கு. சூரியகுமார் ஹேண்ட்லிங் பிரில்லியன்ட். எஸ்பெஷலி அந்த திடீர்னு பும்ராவை இங்கிலாந்து அகேன்ஸ்ட் 17th ஓவர் எடுத்து வந்தார் பாருங்க, அது மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த பும்ரா பெஸ்ட் போலர் லாஸ்ட் ஓவருக்கு ரிசர்வ் பண்ணிட்டு மேட்ச் கூடாது. என்னைக்குமே உங்களோட பெஸ்ட் போலர் பெனல்டிமேட் ஓவர் லாஸ்ட் ஓவர் ஆட்ட ஒரு பட்டிமன்றம் ஒன்று நடக்கும். அதுல கிளாசிக்கா அதுல பண்ணாரு. இதுலயும் ஃபென்டாஸ்டிக்கா பண்ணாரு. பட் இந்த பரூனுக்கு அவர் கொடுக்கும்போது மட்டும் ஆன் த ட்ராட் 4 ஓவர் கொடுத்துடணும்ன்ற. இப்போ எஸ்பெஷலி when somebody is feeling low in spite of being the leader in number of wickets, அவருக்கு திருப்பி ரிதம் மாறணுன்றது இதுக்கு நல்ல சான்ஸ் இன்னைக்கு 4 ஓவர் கொடுத்துக்கலான்ற. எது கட் பண்ணணும் தேவையில்லை. மேட்ச் கிளியர்லி நம்ம கையில இருக்கு. அந்த சமயத்துல கையை விட்டு போவே இல்லை. அவங்களுக்கு டோட்டலி ஹோப் போயிடுச்சு. ஆனா அப்ப கொண்டு வந்துடலான்றேன். ஏன்னா அந்த கான்பிடன்ஸ் திருப்பி வரணும். நான் ஏன் அவருக்கு நான் பேக் பண்ணி சொல்லி இருக்கேன்னா, இஸ் சப்போஸ் டு பி த பெஸ்ட் பவுலர், இஸ் எ யூனிக் பவுலர். பும்ரா மாதிரியோ வருண் மாதிரியோ திருப்பி உங்களுக்கு பவுலர் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கும்போது அந்த ரிசோர்ஸ் பெஸ்டா யூஸ் பண்ணிக்கணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடைசியில அந்த அபிஷேக் சர்மா போலிங் கொடுத்தா நாட் அட் ஆல் ஃபார் தட். ஏன்னா 100 ரன்ஸ் மாதிரி லட்சம் ஃபைனல்ஸ்லன்றது எவ்வளவு பெரிய பெருமை இல்லை. எதுக்கு டபுள் டிஜிட்டுக்கு வரணும்ன்ற அவர் 2 4 தேவை கொடுத்து அது வேணாம். ஸோ அதனால கில் தம் ஸ்ட்ரைட், டோன்ட் கிவ் அ சான்ஸ். பால் மொத்தம் தூட்டி இதெல்லாம் கிடையாது, கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படி பண்ணும். பட் அதர்வைஸ் he is more successful. T20ல ஸ்கை இஸ் த லிமிட்ன்ற மாதிரி கலகின்னு அண்ட் இட் டசன்ட் கெட் பர்டர்ப்டு. எப்பயாவது தான் மூஞ்சியை காட்டுறாரு, கோவப்படுறாரு. மற்றபடி இன்னைக்கு டூபே விட்ட கேட்ச் கூட பேட் பண்ணிட்டு டோன்ட் வரிட்டார் பியூட்டிஃபுல்லா. அதுல ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் அஸ். ஸ்பின்னு வந்த உடனே மேட்டர் மாறிட்டோன்னு கரெக்டா அக்ஷர் பட்டேல் காப்பாத்துது. சார் பேட்டிங் அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, சூப்பர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த ஃபீல்டிங் கன்சர்ன் பத்தி நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறீங்க. அது வந்து இன்னைக்கு ஃபைனல்லேயே நம்மள பெரிய லெவல்ல ஹர்ட் பண்ணாலும் கூட நிறைய டிராப் கேச்சஸ் பார்க்கும்போது இவர் ஏன் இப்ப பண்ணாரு புரியல எனக்கு. சார் நீங்க ஏன் சார் டிராப் பண்றீங்க, நீங்க நல்லா பிடிக்கிறவர் தானே அப்படின்னு நமக்கு தோணுது. ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு கேட்ச் விடும் போதோ இல்ல வந்து திடீர்னு ஒரு கீழே விடுறாரு, அது ஃபோருக்கு போயிட்டு இருக்குது. அது வந்து கான்சென்ட்ரேஷன் விட்டாரா, அவர் கப் அடிச்சிட்டோன்ற தாட் பண்ணிட்டாரா தெரியல. பட் அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்ப சூரியகுமார் யாதவ் வந்து அங்க அபிஷேக் சர்மா கொடுக்கவே கூடாது, கில்லர் இன்ஸ்டிங்கோட போகணும் அப்படின்ற மாதிரி. என்னதான் நம்ம வின் பண்ண போறோம்னு இருந்தாலுமே கூட அந்த லாஸ்ட் பால் வரைக்கும் 100% அடிச்சிருந்துருப்போம் சார். பிகாஸ் இப்போ இந்த டோர்னமெண்ட்ல வி ஆர் த டீம் ஹூ ஹேட் மிஸ்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேட்சஸ்னு வர சொல்றாங்க பேசும்போது. அதை ஏன்டா சொல்றீங்க, கப் அடிக்க போற நேரத்தில் இதெல்லாமா சொல்லுவீங்க, உள்ள எடுத்து வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கேட்கல. 16 கேட்சஸ் விட்டுருக்கோமா சார் இந்த டோர்னமெண்ட்ல? வி ஆர் த ஹையஸ்ட் இந்த டோர்னமெண்ட். அது ஓகே. ஒருத்தர் வந்து பேப்பர்ல 5 விக்கெட் தரனா 5 விக்கெட்ஸ் ஃபார் 10 ரன்ஸ் அண்ட் போட்டு பிராக்கெட்ல 2 ஃபுல் டாசஸ் 3 ஷார்ட் பால்ஸ் யாரும் போட மாட்டாங்க. ரிசல்ட் தான். நீங்க சொல்லிக்கங்க. ஏதாவது தேடிட்டீங்க லென்ஸை வச்சுட்டு எங்க சொல்லலாம். அவரு போலிங் போறச்சு டக் பண்ணி ஷர்ட் வெளில வந்துருது. இந்த மாதிரி பைசா அந்த மாதிரி இருக்காது. ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது சாராயம் கலந்தாங்க எங்களுக்கு. ஏன்னா நாங்க தான் ஜெயிச்சிருப்போம். கிரௌட் எல்லாம் கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. அப்புறம் ஃப்ளட் லைட்ல வந்து ஒரு நாள் ஆஃப் பண்ணிட்டாருங்க. எங்க நாங்க ஆரம்பிச்சு சொல்லு புல்லுல எல்லாம் கிரீஸ் தரையினாங்க. அவர் பிச்சுக்கு ஒரு ஆளை வச்சு ஷூ பிடிச்சி எழுதிறாங்க. சும்மா சொல்லினே இருக்க வாங்கி போற எதுனா வேலை உங்களுக்கு கப்பா காமிச்சிருக்கோம். ஆனா இந்த கப்பு நீங்க எடுத்துன்னு போக முடியாது. நீங்க முதல்ல ஊருக்கு போயிட்டீங்க. கப்பு இப்ப சேஃபா இருக்கு எங்கிட்ட. அந்த முதல்ல இருக்க கப்ப தேசிய கப்போட கொடுத்து வச்சிருக்கேன். எப்படியா இன்னைக்கா ஒன்று இல்ல நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். சார் இந்தியா இன்னைக்கு இந்த கப்பு அடிச்சிருக்கிறது மூலமா வந்து என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையா ஒரு ஹோம் கிரவுண்ட்ல இப்பதான் வந்து அந்த ஹோஸ்டிங் நேஷன் வந்துட்டு T20 வேர்ல்டு கப்பே அடிக்குது சார். 2007ல இருந்து இது வரைக்கும் எந்த கண்ட்ரியுமே அந்த ஹோஸ்ட் கண்ட்ரி நம்ம சொல்லலாம், உங்க ஊர்ல நடந்துச்சுப்பா நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னு யாராவது சொல்லலாம். ஆனா எந்த கண்ட்ரியுமே இதுக்கு முன்னாடி அவங்க ஹோஸ்ட் கண்ட்ரில அடிக்கவே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டீம் டு டூ இட் அண்ட் ஆல்சோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் டீம் டு டூ 3 டைம்ஸ். இப்போ நம்ம T20 வேர்ல்டு கப்போட சாம்பியன் சார். இதுக்கு முன்னாடி இங்கிலாண்டும் 2 தடவை வச்சிருந்தாங்க, நம்மளும் 2. West Indies also twice they won the T20 World Cup. But now we are the first team to win thrice the T20 World Cup. How do you see this achievement? இந்தியாவுடைய இந்த growth உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ஹாப்பி. ஒயிட் பால்ல டெரர். சாம்பியன்ஷிப் அடிக்கிறோமோ இல்லையோ இந்தியாவோட ஆடுறவங்க தூக்கம் போயிடும் ப்ரீவியஸ் நைட் எல்லாருக்கும். ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஒயிட் பால் கிங்ஸ். என்னதான் நீங்க வீக்னஸ் சொன்னாலுமே இப்போ நீங்க
எங்களுக்கு சாதகமா சிப்பு வச்சிருக்கோம் பேட் ஃபரான் டூர் வச்சாரு. சிப்பு நேந்திரங்க என்ன வச்சிருந்தாரு கராசேயா அவர் வச்சாரு. இங்கிலாந்து 7 மார்ஜின் ரேஞ்சுக்கு வந்தாருல கிட்டக்க. அப்போ என்ன எங்க ஹோம் கிரவுண்ட்ல செய்வாங்க. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஹோம் கிரவுண்ட்ல உங்க கிரவுண்டு. நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எங்க ஹோம் கிரவுண்டா? இது என்ன லாஜிக் இது? தக்காளி சட்னியா? ரத்தமான்ற மாதிரி அது மாதிரி இருக்கு. அதனால கிரிக்கெட் தானே ஆடுறோம். அங்க வந்து ஏஐ ஆடல. நாங்க தானே கிரிக்கெட் ஆண்டுருக்கோம். நீங்க நல்லா நடக்கும்போது நீங்க வின் பண்றீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் நியூசிலாந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்ப நியூசிலாந்து ஏன் குறை சொல்லல நம்மள? நீங்க பாகிஸ்தான் உதப்பத்தினே கிரிக்கெட் ஆட்டீங்களா? அப்ப நீங்க குறை சொல்லவே கூடாது. நீங்க வேணா நெக்ஸ்ட் டைம் ஒண்ணு பண்ணுங்க. நீங்க விண்டோஸ்ல சேர்த்துக்கு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போடுறோம் பிக்சர்ஸ். பழைய டீமோட நீங்க ஆடுற மாதிரியோட போடும். அப்படி வேணும் செய்ய வேண்டியதா பாருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ரெட் பால்ல இந்த டாமினேஷன் வரணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு. ஒயிட் பால்ல கிளியர் டாமினேஷன் இருக்கு. அது ஓடிஐ T20 செம்ம டாமினேஷன் இருக்கு. ரெட் பால் கிரிக்கெட்ல இங்கிலாந்துல பிரமாதமா ஆடணும். இங்கிலாந்து சீரீஸ் ஆஃப் ஸ்டாபிளஸ் நம்ம பெர்ஃபார்மன்ஸ். பட் நம்ம லோக்கல்ல ஆடும்போது ரொம்ப பேடா இருந்துக்கும் ரெட் பால். செப்பாக்ல அந்த 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 3 வாஷ் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா நியூசிலாண்டோடலாம். அது நம்ம கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும் டெஃபினட்டாவே. எஸ்பெஷலி பிளேயிங் ஸ்பின் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் ஆஃப் தி ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ். அவங்கள நம்ம ஆடும்போது ஏன் வழிகிறோன்றதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை 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 ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா டாப் கிளாஸ் வேர்ல்டு எம்பரர்ஸ் எல்லாத்துலயுமே இருப்போம். ஒயிட் பால்ல கிளியர் டாமினேஷன் எம்பரர் பாகுபலி அப்படின்னு இருக்கும் ஒயிட் பால். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். இது வந்து உங்களுக்கு எப்போ நீங்க பேசுற ஒரு மேட்டர்ல வரும். இது என்னன்னா, இந்த பவுலர்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் தேவையில்லாம பிஹேவியர்லாம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காது. அதனால அந்த ஹர்ஷ்தீப் சிங் மேட்டர் பத்தி கேட்குறேன் சார். அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க போறோம். கப்பு நமக்குன்னு ஆயிடுச்சு. எல்லாம் ரைட்டு. அவனே வந்து தோக்க போற காண்டுல இருக்கிறான். அவன் மேல தூக்கி பால எரிஞ்சுட்டு, ஏன் எரிஞ்சேன்னு கேட்டா, சாரிடா ஏதோ ஒரு இதுல எரிஞ்சுட்டேன். அப்படின்னாலும் சொல்லலாம். அதையும் விட்டுட்டு முறைச்சிட்டு, என்ன கேள்வி கேட்குற? போட்டேன்னு வை அப்படின்னு ஒரு லுக் விட்டு போறாரு அவரு. அம்பயர் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் அவர பேச வச்சு, அப்புறம் தான் சாரி வருது. இந்த இன்சிடென்ட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2 மேட்சாவது நீ மாறக்கூடாதுன்னு சொல்லிடணும். பேன் பண்ணிடணும். அசிங்கமானது. அப்சல்யூட் இன்டிசிப்ளின். அது வந்து சாரி அவர் ஃபீல் பண்ண மாதிரி இன்டென்ஷனலா அடிச்சார். உடம்புல அடிக்கணும் த்ரோவ. அந்த மாதிரி கிரீட் அவர் யாரோ வேணாம் என்ன பொறுத்தவரை. எவ்வளோ பெரிய போலராக இருக்கட்டும். அந்த மாதிரி அவர் பண்ண முடியாது அவர். அந்த ஆச்சரியம். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணவே கூடாது. மீதி பேர் பண்ணிட்டு போட்டோம். நம்மலாம் பேட்டர்ஸ் ஆன்சர் வித் தேர் பேட். யூ ஆர் சப்போஸ் டு ஆன்சர் வித் யுவர் பால். டோன்ட் ஷோ ஃபேஸஸ். டோன்ட் ஷோ தி டைரக்ஷன் தட் தி பெவிலியன் இஸ் தேர். அவன் 6 அடிச்சு காமிக்கனால பாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு பாரு நான் அடிச்ச பால் உண்டு. எந்த பேட்டர் காமிக்கிறானா 7 5 6 அடிக்கிறார். சாந்தமா இருக்காரு. சஞ்சு சாந்தன் சாந்தமா இருக்கார் 6 அடிக்கும் போது. இஷான் கிஷன்லாம் யாரும் அவன் அழகு காட்டுறதே இல்லையே. உங்க போலருக்கு மட்டும் என்ன பெரிய என்ன அப்படின்னு நீங்க என்ன டெரரிஸ்ட் தொட்டீங்களா? விக்கெட் எடுத்துருக்கீங்க அவ்வளவுதானே. எத்தனை மேட்ச் கவுக்குறீங்க 6 6 கொடுத்தப்ப அவங்க என்னப்பா எவ்வளவு மூஞ்சி காட்டணும் அவங்க. ஒஸ்ட் பிஹேவ். ஹர்ஷ்தீப் இல்ல ஹர்ஷ்தீப் சிங்னு கமிச்சாரு. அது வந்து என்ன ஆகுது உங்க மேல இருக்கிற மொத்த மரியாதையும் போயிருக்கு. நீங்க பிரமாதமான போலர் நல்ல போலர்னு நிறைய சொன்னேன். ஏன்டா சொன்னோன்ற லெவல்ல ஃபீல் பண்ணாரு இந்த மாதிரி பிஹேவியர். அவர் டேரல் மிச்சல் பாவம் வேற யாராவது அடிச்சிருப்பாங்க பேட்டா திருப்பி. அண்ட் தே ஹேட் எவ்ரி ரைட் டு டு தட். அவர் பொலைட்டா போயிட்டு சூரியகுமார் யாதவ் பாசிஃபை பண்ணோன்னே அவர் காமா போயிட்டாரு. இப்ப அம்பையர் கிட்ட போய் கேட்கிறாரு என்ன ஆக்சுவலா என்னாச்சு ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. நான் இப்ப எங்க இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. மயக்கத்துல தெளிச்ச உடனே அது மாதிரி நல்லா தேங்காய் ஒழிக்கிற மாதிரி நேரம் டேரல் மிச்சலை பார்த்து அடிச்சுட்டு அம்பையர் ஓ அப்படியா நான் கோவப்பட்டேன். இவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அவர் தெரியலையா அவர் அண்ணியனா மாதிரி ஆக்சுவலா நம்பி ரெமோ தான். ஓ அப்படியா ஓகே போது மொத்தமான ஆட்டிடியூட். சொல்றேன் அந்த இடத்துல எஸ்கேஒய் பண்ணது ஒரு சூப்பரான ஜெஸ்டர்ல சார். உடனடியா அந்த இடத்துல போய் அதை அட்ரஸ் பண்ணி சரி ஏதோ அவன் பண்ணிட்டான். ஐ ஆஸ் அ கேப்டன் ஆஸ்க் யூ அப்பாலஜிஸ் அப்படின்னு அங்க போய் நின்று அந்த இடத்துல மிச்சலை வந்து ஓரளவுக்கு சமாதானப்படுத்தின அந்த ஒரு விஷயம் வந்து எஸ்கேஒய்ட்ட நம்ம ரொம்ப பாராட்டலாம் சார். இஸ் காம் கம்போசர் அண்ட் ஹேண்டிலிங் தி சிச்சுவேஷன் அட் தி மொமெண்ட் அதெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்றாரு. அவர் சொல்றது கோவப்படுற டைப்ல இல்லையே. கை வந்து கோவப்படுற டைப்ல இல்ல. அதான் சொல்றேன் நல்ல கொஞ்சம் கூலான டைப் தான். And Ryan was so successful in the tensest form of cricket. அதாவது மேக்ஸிமம் டென்ஷன் இருக்கிற பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் டஃப்னஸ் மேக்ஸிமம் புட் டு டெஸ்ட்னா அது T20 தான். 120 பாலும் ஃபுட்பால் மாதிரி ஓடிக்கினே இருக்கும். அந்த மாதிரி பதட்டத்தில் ஒருத்தர் இப்போ தோனி அதனால தோனி கிரேட்ன்றாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் வரட்டும் ரோஹித்லாம் கூட சொல்லணும். அதெல்லாம் ரொம்ப கிளாசி கேரக்டர்ஸ் எல்லாருக்கும். அவன் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. சத்தியமா இவர் 2 மேட்ச் ஆட விடுது. இவர் பண்ண பிஹேவியர் நீ ஸ்ட்ரெயிட்டா ஆள் அடிக்கிற. நீ உன்னோட திறமையை விக்கெட் எடுத்துட்டு கிளம்பி. இதை நீ பண்ணாத. ஸ்டிராஜ் சம்டைம்ஸ் பண்ணார். நேபாள்ல இருந்து எவனோ ஷிங் ஷாங் சூன்னு எவனோ தாங்கி இருப்பான். அவன் ஒரு பவுல் சொன்னது இல்ல
அவன் போடு. அவன் ஒரு 6 அடிச்சிருவான். இப்படியே அடிச்சு ஒரு 6 அடிச்சிருவான். அப்புறம் கிட்டக்க ஒரு பவுன்சர மிஸ் பண்ண உடனே துரியோதனா அந்த மாரி போய் கிட்ட போய் சிரிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு 3 6 அடிப்பான் திருப்பி. இது எதுக்குன்றேன். இதெல்லாம் பண்ணவே பண்ணாத. நீங்க கேவலமா இருக்கு. உங்க கையில சரக்கு இருக்கு. அத காமிங்க. தயவு செஞ்சு ஒரு படம் நல்லா இல்லன்னு சொன்னா, நீங்க தயவு செஞ்சு நல்ல படம் எடுத்துட்டு என் வாய மூடுங்க. உனக்கு என்ன தெரியும்னு கேட்காதீங்க. படம் சரியில்லைன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியும். ஹோட்டல்ல போய் சட்னி சரியில்லைன்னு சொன்னா, நீ வேற சட்னி குடுக்கணுமே தவிர, நீ ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல சர்டிபிகேட் வாங்கிக்கிறேன்னு என்ன கேட்கக்கூடாது. இது எவ்வளோ சட்னி நீ போடுவே என்ன கேட்கக்கூடாது. அதனால நீ உன் திறமைய உன் ஆக்ஷன்ல காமி. வண்டர்ஃபுல் சார். ஒரு சூப்பர்பான கேம்பெயின். இந்தியா வந்து அகைன் ஒன் மோர் டைம் விக்டோரியஸா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல ஒரு ட்ராஃபி அடிக்கிறாங்க. வெரி ஹாப்பி சார். நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லோட எல்லா விஷயங்களையுமே வந்து அழகா டைசெக்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு சூப்பரா குடுத்துருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல அவங்க வந்து சொல்லும்போதும் கூட வந்து அத பார்க்கும்போது வந்து ஐ அம் வெரி ஹாப்பி தட் கலர் கண்ணாடி இஸ் அசோசியேட்டட் வித் யூ. அண்ட் உங்கள மாரி ஒரு ஆள் வந்து அத கரெக்ட்டா டைசெக்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகும்போது, எனக்கு வந்து டென்ஷனே கிடையாது. ரிலாக்ஸ்டா உட்காந்தோமா, 30 நிமிஷம் ஜாலியா 4 கேள்வி கேட்டோமா, சார் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ற மாரி வந்து வெரி வெரி ஹாப்பி தட் யூ ஹேவ் பீன் வெரி ஹானஸ்ட் டு த ஆடியன்ஸ். அந்த டைம்க்கு வந்து அத பண்ணி குடுத்து, அந்த ஆடியன்ஸ வந்து டிலைட்ஃபுல்லா வச்சிருக்கிறதுக்காகவே வந்து தேங்க் யூ சோ மச். இட்ஸ் எ பிளஷர். சேம் பிளஷர் ஹியர் அண்ட் இன்ஃபாக்ட் இவ்ளோ டிசர்விங்கான்னு எனக்கு தெரியல நீங்க சொன்னது. ஒரு விஷயத்துக்கு நெறைய பேர் பாராட்டுனாங்க. என்னன்னா, அத நான் எடுத்துக்கிறேன். வித் வித் கிரேஸ் அண்ட் ஹியூமிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். எல்லா டைப்லயும் பிரெடிக்ட் பண்ணலாம். T20ல பிரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ஸ்டார்வார்ட்ஸே சொதப்புறாங்க. அதுல நீங்க கிட்டத்தட்ட க்ளோஸா வரீங்கன்னாங்க. அந்த க்ளோஸா வரீங்கன்னு அவங்க சொல்றதே எனக்கு வந்து பெரிய காம்ப்ளிமென்ட்டா எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி, ஆ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி சரி, போன T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி சரி, யார் ஃபைனல்ஸ் வருவாங்கன்னா, இட்ஸ் எய்தர் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் நியூசிலாந்து, பட் த ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். த கப் வில் பி ஹெல்ட் அலாஃப்ட் ஒன்லி பை ஆர் கேப்டன்ஸ். அப்படின்றத நான் மெயின்டெயின் பண்ணியிருந்தேன். அத நான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். அது என்னமோ அவங்கள நம்பி சொல்றேன். கிரிக்கெட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இன்ட்யூஷன்ல சொல்றது தான் இது எல்லாமே. அது வந்து லக் அமையுது கரெக்ட்டா. அவ்வளோதான். அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல் த ஃபேன்ஸ். அவங்க வந்து என்ன நம்புறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மேட்ச் முன்னாடி நம்புறாங்க. நீங்க ஒரு 100, 150 பேருக்கு என்ன ஆகும்னு ஒரு 3 மேட்ச்சா கேட்டுருக்காங்க. ஒரே பதில். வந்தே மாதரம் மாரி என்ன பதில்னா, கப்பு நாம தான். கப்பு நாம தான்ட்டு ரெக்கார்ட்ல வச்சுக்கிறேன். கட் அண்ட் பேஸ்ட் மாரி அனுப்பிச்சுனே இருங்க எல்லாரும். என்னால இதுக்கு மேல பதில் சொல்ல முடியல. கப்பு நாம தான். ஸோ அதுக்கு கப் ரொம்ப சூப்பரா அடிச்சோம். ஹேட்ஸ் ஆஃப் டூ சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹிஸ் டீம். You're showing brilliance, you're showing discipline, you're showing that we just need to produce results and show to the whole world. We don't need to talk back. அது வந்து இந்தியன் டீம்ட்ட எல்லாரும் கத்துக்கணும். இந்த ஸ்லெட்ஜிங், கிட்ஜிங் எதுவுமே கிடையாது. Disciplined cricket, we are dedicated. India is the best. And especially it's proved on a Women's Day. Hats off. பாரத மாதா அப்படின்றோம். வேற லெவல் நாங்கலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ரைட் சார். இதோட நம்ம இந்த வீடியோவ அப்படியே முடிச்சுட்டு, திரும்ப நம்ம எங்க மீட் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கான அனவுன்ஸ்மென்ட் டேட்டையும் இன்னைக்கு சொல்ட்டாங்க. 28th மார்ச். அது ரைட்டு. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம பேசலையா நம்ம? நெக்ஸ்ட் மொமெண்டம் பேஸ் மேட்ச் சொல்லிருக்காரு. மொமெண்டம் பேஸ் சொல்லிருக்காரு. அடுத்த மேட்ச் நம்ம போட்டுருவோம்ட்டு இந்த வேர்ல்ட் கப்ல. அதான் சார் ஃபைனல்ஸ் முடிஞ்சிரும். ஆனா நாளைக்கு காலையில குவார்டர் ஃபைனல்ல தோத்துருவீங்கன்னு சொல்லியிருக்காரு அவரு. அதெல்லாம் ஒரு குவார்டர் கையில வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு ஃபைனல்ல. பட் வி ஆர் கோயிங் டு மீட் ஆன் 28th மார்ச் சார். அதுக்கு முன்னாடி வி வில் டூ அ பிரிவியூ ஃபார் த ஐபிஎல் அண்ட் எவ்ரிதிங். அதுல நம்ம ஷூர். கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்குது. ஹாட்டஸ்ட் சீசன் ஆரம்பிக்குது சார். சூப்பர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் பாலா அண்ட் பீப்பிள் ஆர் சிங்கிங் பிரைஸ் ஆஃப் யுவர் தி வே யூ ஆர் ஹேண்ட்லிங் தி ஷோ. நீங்க வந்து நீங்க அந்த கேள்வியிலே நிறைய கிண்டல போடுறதுனால எனக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதை திருப்பி கேரளா பண்றதுக்கு அப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நம்ம ஃபேன்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது. எங்க வழியில பார்ப்பேன். ஆட்டோ ஓட்டுறவங்க, ஸ்விக்கில இருக்கிறவங்க, இந்த மாதிரி கேட்டகரி ஹோட்டல்ல இருக்கிற பேரர்ஸ், இவங்க எல்லாரும் என்கிட்ட பேசினே இருக்காங்க. நம்ம என்ன பேசுறோம் முந்தின நாள்ன்றது. அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஹிமாலயன் ட்ரிபிள் எக்ஸ்எல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே. நம்புறாங்க நம்ம சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இத்தனைக்கும் நான் ரொம்ப பெரிய லெவல் கிரிக்கெட் ஆடினது இல்ல. நீங்க கிரிக்கெட்டை டீல் பண்றீங்க. இதோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க கிரிக்கெட்டை பத்தி. அதை விட கிரெடிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்குன்றத அவங்க நம்புறாங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி இன் இந்தியா. ரைட் சார். மீண்டும் அடுத்த ஆர்ஆர்ல சந்திப்போம். On the Boo or our favorite RRR.